சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறோம், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோம், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், அதே தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோம். இப்படிதான் திமுக. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எங்க கட்சி எதுக்கு இருக்கு? தலைவரே, எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எதா இருந்தாலும் வாங்க, அந்த ஆபீஸ் ரூம்ல வச்சு பேசிக்கலாம். அப்படி வா வழிக்கு. வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காப்பிலாம் உண்டு இல்ல? போங்கோ போங்கோ, ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க. எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சார் தனது பிரச்சாரத்தை எதிர்க்க செய்வார். உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ பெண்கள் அப்படி கேவலம் பேச இல்ல, நீ நடிக்கிறப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கு. சாதா நாயா இருந்தா வேட்டி கட்டினே தத்தனா போயிடும். சொறி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியும் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. ஒரு வார்த்தை சொல்லு, அடிச்சு பிரிச்சு ரெக்கி மேய்ச்சி போடுற. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவு விட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கூரி படிக்காம ஏன் உசுரவாங்க? ஆதவ அர்ஜுனாவா காதை கதை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க. இங்க அவன் படிச்சானா இல்லையா? பாரு, சம்பந்தமே இல்லாம ஒரு பழமொழி சொல்லிட்டு போவாங்க. உத்தமா பத்தினி ஊர்கோலம் போனா ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவார்த்தனைக்கு வச்சானோ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நாங்க குழந்தைதான், நாங்க குழந்தைதான். ஆனா ரெண்டு கோடி தொண்டை இருக்கான். ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு செத மிஞ்சாது. கோடி பேர் காட்ட வெளியில தம்பி, நண்பனும் இல்ல, நீ போக்கிரியும் இல்ல, துப்பாக்கியும் இல்ல, கத்தியும் இல்ல, நீ ஒன்னா நம்பர் போக்கிரி தான்டா. என்ன வன்மம்? நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு யோசிச்சேன். பரவாயில்ல, 10 நிக்குதுங்க. புயல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருப்பியா? உனக்கு அந்த திராணி இருக்கா? பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெற்றி கழக தலைவர் விஜய் நிவாரண உதவிகளை வழங்கினார். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ.